Hi friends, welcome to Conquest and the News Analysis dated 16 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is about Afghanistan. சரி, US வந்துட்டு இந்தியா இன்ட்ரா ஆப்கான் நெகோசியேஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இட் இஸ் a வெல்கம் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்தது. சரி, இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கறது மேப் பேஸ்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இஸ் அ லேண்ட் லாக்டு கண்ட்ரி, அதாவது எந்த ஒரு வாட்டர் பாடிஸோடையும் பவுண்டரி ஷேர் பண்ணவே இல்லை. என்னென்ன மாதிரியான கண்ட்ரீஸோட பவுண்டரி லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணதுன்னா பாகிஸ்தான், ஈரான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு பர்டிகுலர் நேரோ காரிடர் ஷேர் பண்ணது ஆப்கானிஸ்தான். ஆனா இப்போதைக்கு இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னால இந்தியாவுக்கு பவுண்டரி ஆப்கானிஸ்தானோட ஷேர் ஆகுறது கிடையாது. சரி, ஏன் இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூ இஸ் பீங் அ ப்ராப்ளம், ஏன் திடீர்னு யூஎஸ் இஸ் பீங் அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே லார்ஜ்லி ஆஃப் முஸ்லிம் பாப்புலேஷன்ஸ், இதுலயுமே முக்கவாசி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இஸ் அ ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்கள யாரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கறதே ஒரு மாதிரியான சண்டையாகி ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே இந்த ட்ரைப்ஸ்க்கு நடுவுல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வெளியில இருந்து ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஆக்குபை பண்ண போகுது அப்படின்னு நினைக்குது அப்படின்னா இந்த எல்லா ட்ரைப்ஸும் ஒண்ணு சேர்ந்து இந்த அவுட் சைட் எக்ஸ்டர்னல் போர்ஸை வந்துட்டு சண்டைக்கு வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெளியில இருந்து யாராச்சும் ஒரு உள்ள வந்தாங்கன்னா எல்லா ட்ரைபல்ஸும் ஒண்ணு குடிப்பாங்க. இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இவங்களுக்குள்ள யாரு பெரியவங்க அப்படிங்கிற சண்டை இருக்கும். when you take this Taliban அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it is one of the tribal group which is present in Afghanistan. ஆப்கானிஸ்தானை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானை ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம், ஆனா ரூல் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு பண்ண முடியாது அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன ஆப்கானிஸ்தான்ல ஸ்பெஷாலிட்டி, ஏன் இந்த கண்ட்ரியை ரொம்ப வருஷம், ஏன்னா நம்ம இந்தியாலாம் 200 ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிருக்காங்கன்னு படிச்சிருப்போம். ஆனா ஏன் இந்த ஆப்கானிஸ்தானை ஒரு லாங்கர் டைம் ஸ்கேலுக்கு வந்துட்டு ரூல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ். அப்ப மவுண்டேனியஸ் ரீஜன்ஸா இருக்கும் போது ஹையர் எலிவேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ்னால கீழ இருந்து ஒரு ரோட்ல பெரிய டேங்க்ஸே ஆர்ம்டு டேங்க்ஸே போயிட்டு இருக்குன்னா ஈஸியா இது என்ன பண்ணிடலாம், ஹிட் பண்ணிடும். இந்த ஆல்டிடியூட் அப்படிங்கிறது இந்த ட்ரைபல் பாப்புலேஷனுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்கனால தான் ஆப்கானிஸ்தானை ரொம்ப வருஷம் யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் லாங்கெஸ்ட் வார் அப்படின்னு சொல்றது இந்த ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய வார் ஆன் டெரரிசம் அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் 1911 அட்டாக்ஸ் ஆன் ட்வின் டவர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் வந்துட்டு உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல டெரரிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ இந்த டெரரிசமே உலகத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வார் ஆன் டெரரிசம் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வார் ஆன் டெரரிசம் ஜார்ஜ் புஷ் டைம் ஸ்கேல லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் யூஎஸோட ஆர்ம்டு போர்சஸ் ஆப்கானிஸ்தான்ல வந்து இங்க இருக்கக்கூடிய டெரரிசத்தை நாங்க ஒழிக்கணும் அப்படின்னு உள்ள இறங்கி இருந்திருப்பாங்க. ஆனா யூஎஸ் இப்போதைக்கு நாங்க கண்டிப்பா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில போகணும்னு சொல்றதுக்கான ரீசன் என்னதான் இந்த வேர்ல்டு சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னா கூட இந்த ஆப்கானிஸ்தான்ல அவங்க செலவழிச்சக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது பல மில்லியன் டாலர்ஸ் அண்ட் பில்லியன் டாலர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப ஆப்கானிஸ்தான்ல யூஎஸோட பிரசன்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த ஆப்கானிஸ்தான் ரீஜன்ல என்ன வரணும், பீஸ் வரணும். ஏன்னா தான் தான் உலக பவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நான் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர போறேன், ஒரு சொல்யூஷன் இந்த இஷ்யூக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு தானா வெளியில வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் யுஎஸ்ஏயோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள வந்து லெட்ஸ் ஹேவ் அ நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லி யுஎஸோட பிரசிடென்ட் தாலிபானோடையும் பேசி இருந்திருப்பாரு, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டோடையும் பேசி இப்போதைக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு வாங்க, இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் இந்த பர்டிகுலர் இந்த கண்ட்ரியை சுத்தி இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸும் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியோட இந்த ரீஜனே இருக்கும், அப்பதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு பேசி இருந்திருப்பாங்க. சரி சார், அப்படி என்ன பிரச்சனை இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிசம்னால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ இஸ் ஸ்பில் ஓவர் டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் மத்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியில நிறைய டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால பொங்கி வர்றதுனால மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எதை பேசியிருப்பாங்கன்னா, இந்தியா இஸ் ஷோயிங் அ ஷிஃப்ட் இன் இட்ஸ் பாலிசி, அதாவது இந்தியா தன்னோட இன்டர்நேஷனல் பாலிசியில சில மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க.
இந்தியா ஆப்கானிஸ்தான்ல பீஸ் வரணுங்கிறது இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாரின் டிப்ளமேட்டிக் நீட் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரைபல் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய தாலிபானோட நாங்க எப்பொழுதுமே உட்கார்ந்து பேச மாட்டோம். ஏன்னா தாலிபான் அப்படிங்கிறது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்தியா கண்டிப்பா தாலிபான் இருக்க இடத்துல எந்த ஒரு நெகோசியேஷனும் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த சொன்னது வந்துட்டு பாஸ்டா இருந்தா கூட இப்போதைக்கு பிரசன்ட் சினாரியோல இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரீசெண்டா டோஹால செப்டம்பர் 12th நடந்த இன்ட்ரா ஆப்கான் நெகோசியேஷன்ஸ்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா he has taken a part, which means that தாலிபான் இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக் டாக்ஸ்குள்ள இந்தியா இஸ் பீங் அ பார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் இன் இந்தியாஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதா. சோ இந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் யூஎஸ் ஹேஸ் வெல்கம்ட் இந்தியாஸ் ரோல் இன் ஆப்கானிஸ்தான். சோ இன்ட்ரா ஆப்கானிஸ்தான் நெகோசியேஷன் செப்டம்பர் 12th டோஹால வந்துட்டு நடந்தது. சரி, இந்த நெகோசியேஷன்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நெகோசியேஷன்ஸ்ல வந்துட்டு எப்படிலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்தடுத்து கொண்டு போகணும், எப்படி டெரரிசம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பேசினாங்க. சோ இந்தியா வாஸ் பார்ட் ஆஃப் இட். ரொம்ப பெருசா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இந்தியா வாஸ் பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கறதுனால யூஎஸ் ஹஸ் வெல்கம் திஸ் மூவ். அண்ட் யூஎஸ் ஓட பர்டிகுலர் யூஎஸ் ஸ்பெஷல் என்வாய் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ரீசெண்டா வந்திருக்காரு. இவர் வந்துட்டு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட பேசும்போது ஆப்கானிஸ்தான்ல என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்தியாவோட கோஆபரேஷன் கண்டிப்பா வேணும். ஏன்னா ரீஜனல் சப்போர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் வைட்டல். பிளஸ் நீங்க தாலிபானை ஒரு பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும் போது எப்படி இந்த டிரான்ஸ் நேஷனல் டெரரிசம், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த டெரரிசத்தை நம்ம எப்படி வந்துட்டு எண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. பிளஸ் இந்தியன் அபிஷியல் கிட்ட, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட தாலிபானோட டைரக்டா நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசலன்னு சொல்லி அதை பத்தி ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. சோ அப்ப இந்தியா இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த இன்ட்ரா ஆப்கான் நெகோசியேஷன்ஸ்ல பார்ட்டா இருந்தாங்களோ எல்லாரோடையும் என்கேஜ்ட்ல இருந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் பீயிங் a part of this negotiation in which Taliban is being a position. ஏன்னா தாலிபான் இந்தியா என்னன்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் கூப்பிட்டு அதை வெல்கம் பண்ணி இந்த ஆர்டிகல் இருந்தது. The next article that we will see is fewer than 34,000 intra-state migrant workers in 2019. ஓகே, ஆர்டிஐ ஆக்ட் ஒருத்தவங்க ஃபைல் பண்ணி என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்தியால இந்த இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கறாங்கல்ல, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஆக்டே இருக்கு. இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மென் ஆக்ட் 1979 அப்படிங்கிற ஒரு ஆக்டே இருக்கு. இந்த ஆக்ட் பிரகாரம் யாரெல்லாம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி போறாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆக்ட் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணும், எங்க போய் வேலை பார்க்க போறாங்களோ. அந்த ஆக்ட்ல எத்தனை பேரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கிறத பத்தி டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்ட போது அந்த டீடைல்ஸ், அந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு வந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 வருஷமா டெல்லி, டெஹ்ராடூன், பாட்னா இந்த 3 ரீஜன்ஸ்லயுமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. which says that official data படி இந்த டெல்லி, டெஹ்ராடூன், பாட்னா இந்த ரீஜன்ஸ்க்கெல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸே போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் வந்துட்டு ஃபோர்ஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4 டெக்கேட்ஸ் ஆயிடுச்சு, அதாவது 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறாங்களோ இவங்க எல்லாம் வல்னரபிள் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வேலை வாய்ப்பு தேடி தான் போறாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரியான வேலையில இருக்காங்க, இவங்க போடக்கூடிய கான்ட்ராக்ட் எவ்வளவு வருஷம் இருக்கு அப்படிங்கறது இவங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த SISMW ஆக்ட் அப்படின்னே ஒண்ணு கொண்டு வந்தது. சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுக்கு போறாங்களோ, அதாவது இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போய் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளா ஸ்டேட்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல வந்துட்டு சர்டிபிகேட் வாங்கணும். So it applies that ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல கான்ட்ராக்டர் வெளி ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுவுமே அந்த எம்ப்ளாய்மெண்ட் இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கிட்டத்தட்ட 5 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், வெளியில இருந்து வரக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் 5 பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு கம்பல்சரியா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்திருக்கணும். ஒருவேளை இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால அந்த ஸ்டேட்ல வேலை பார்க்க
முடியாது அப்படிங்கிறதுதான். இது அக்கார்டிங் டு தி ஆக்ட் ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ட் ஒர்க்கரும் வந்துட்டு ஒரு பாஸ்புக் அவங்களுக்குன்னு கொடுக்கணும். பிளஸ் என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, வேஜஸ் சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்க, மீத பெனிஃபிட்ஸ் எப்படி வாங்குனாங்க அப்படிங்கிறது. பிளஸ் இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்ஸ் ஆக்டுக்கு அடியில கொண்டு வரக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மாசம் மாசம் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த அப்டேஷன் லிஸ்ட்ல இருந்து இப்போதைக்கு தெரியறது என்னன்னா, கொச்சின் கேரளா ரீஜன்ல மட்டும்தான் நிறைய அளவுக்கு இந்த சர்டிபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஃபாலோடு பை ஜார்க்கண்ட் அண்ட் தென் தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு சென்னை இருக்கு. இதை தாண்டி மற்ற ரீஜன்ஸ்ல 0 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் லாஸ்ட் இயரும் இருக்கட்டும், அப்ப கடைசி 5 வருஷத்துலயுமே யாருமே மைக்ரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் டெல்லி இஸ் ஒன் ஆஃப் தி ரீஜன் வேர் பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதாவது சின்ன ஏரியாக்குள்ள கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வாழ்றாங்க. முக்காவாசி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது டேட்டா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, ரியாலிட்டியில நடக்கக்கூடியது. அப்ப அல்டிமேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லா அப்படிங்கிறது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஓரளவு ப்ரொடெக்ஷன்ல வச்சுக்கணும்னு நினைச்ச லா ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆகவே இல்லை. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி லா. பிளஸ் இந்த ஆக்டுக்காக என்ன பண்ணணும்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். ஒருத்தர் வேலை பார்க்கறாருன்னா நிஜமாலே அந்த இடத்துல வேலை பார்க்கறாரா, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணும். அதுவும் பண்றதே கிடையாது. அப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல தன்னோட ஊரை விட்டு தன்னோட வேலை இழந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு போகணும்னு நினைச்சும் போது அவங்க கையில காசே இல்லை, ரொம்ப கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருந்தது. ஒருவேளை இந்த லாவை பர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்திருக்காது அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு ஆர்டிஏ ஆக்ட் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ மைக்ரண்ட் பேசஞ்சர்ஸ் ஷம்ரிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு நடந்தது நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டதுக்கு டைரக்டரேட் ஆஃப் ரயில்வே போர்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க ஜென்ரலா அடிக்கடி விடக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்துட்டு, அதாவது நம்ம சென்னையில இருந்து மதுரைக்கு அடிக்கடி யூ வில் ஹேவ் திஸ் வைகை ட்ரெயின், இந்த மாதிரி பல்லவன் ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு யூஸ்வலா ரெகுலரா இருக்குது. இந்த ரெகுலரா போகக்கூடிய ட்ரெயின்ஸ்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை மட்டும் தான் நாங்க டேட்டாவா கலெக்ட் பண்ணுவோம். ஸ்பெஷல் ட்ரெயின்ஸா விடக்கூடிய இந்த எந்த ட்ரெயின்ஸோட டேட்டாவும் எங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த இது வந்துட்டு நாங்க இதுல இன்க்ளூட் பண்றது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆஸ் பர் த கேஸ் ஃபைல்ட் இன் சுப்ரீம் கோர்ட் ஜூன்ல பிரகாரம் கிட்டத்தட்ட இந்த ஷம்ரிக் ட்ரெயின்ஸ்ல மூலியமாவே கிட்டத்தட்ட 80 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லும் போது இந்த டெத் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் உடம்புல இருந்தது, இல்னஸ் இருந்ததுனால தான் இறந்தாங்க. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம மெடிகேஷன் இல்லாமலாம் அவங்க இறக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The next article is an editorial article, Venus in Focus அப்படின்னு சொல்லிட்டு. நேத்தே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்திருப்போம். வீனஸ்ல புதுசா ஒரு கேஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் இருக்கிறது மூலியமா லிவிங் ஆர்கானிசம் வளர்றதுக்கான கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த பிளானட்ல இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. when you take this Venus planet அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இருக்கிறதுலே the hottest planet in the solar system is your Venus. ஏன் hottest planet அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 460 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ரொம்ப ஹெவியான மெட்டல்ஸை கூட மெல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான டெம்பரேச்சர். பிளஸ் இந்த அட்மாஸ்பியர்ல ஜாஸ்தி அளவுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு தெரியும். கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன, ஹீட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்துட்டு ஜாஸ்தி என்னதான் தேவைப்படுது, ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப ஹெவி அட்மாஸ்பியர் வித் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இருக்கும் போது ஒரு உயிரினம் வாழ்றதுக்கா ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னதான் எர்த் மாதிரி ஒரே மாதிரியான சைஸ்ல இருந்தாலும் ராக்கி சர்ஃபேசஸா இருந்தா கூட எர்த்தோட சிஸ்டர் பிளானட் அப்படின்னு சொன்னா கூட வாழ்வு அப்படிங்கிறது இந்த பிளானட்ல கிடையவே கிடையாது. ஆனா இதுல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷன் வீனஸ் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வீனஸ்ல வந்துட்டு ஓசோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓசோன் அப்படிங்கிறது 3 ஆக்சிஜன் சேர்ந்ததுதான் ஓசோன், O3 அப்படின்னு சொல்லுவாங்க ஓசோன். ஈவன் எர்த்ல கூட யூ ஹேவ் திஸ் ஓசோன். அப்ப இந்த ஓசோன் அப்படிங்கிறது ஆர்கானிசத்தை மேக் பண்ணக்கூடியது. ஆர்கானிசம் சர்வைவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஓசோன் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ
பயோமேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வீனஸோட அப்பர் அட்மாஸ்பியர்ல இருந்தது அப்படின்னு 2011ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய டிஸ்கவரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாஸ்பைன் அப்படிங்கிறது இட் இஸ் an again a பயோமேக்கர். ஓசோன் மாதிரி இதுவும் ஒரு பயோமேக்கர். இதனால ஒரு லைஃப் வாழ்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்பீன் அப்படிங்கிற காம்பவுண்ட்ல ஒரு பாஸ்பரஸ் ஆட்டமும் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் இருக்கிறது தான் பாஸ்பீன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோ அப்ப இந்த மாதிரி பாஸ்பீன் அண்ட் ஓசோன் இருக்கிறதுனால இட் சேஸ் தட் ஏதோ ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் வந்துட்டு இந்த இடத்துல நடந்திருக்கு. சோ மைக்ரோப்ஸ் வளர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்ப அட்மாஸ்பியர் வந்துட்டு which is rich in கார்பன் டை ஆக்சைடா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த பாஸ்பீன் அப்படிங்கிற கேஸ் எல்லாம் கண்டிப்பா டெஸ்ட்ராய் தான் ஆயிருந்திருக்கணும். ஆனா டெஸ்ட்ராய் ஆகாம இட் இஸ் பிரசன்ட் அப்படின்னா லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இது கெமிஸ்ட்ரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல பயாலஜிக்கல் லைஃபே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல பாஸ்பீன் சர்வைவ் ஆகுது அப்படின்னா வீனஸ்ல வாழ்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கேர்ஃபுல்லா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமர் ஸ்டடி பண்ணும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2017லயே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா எந்த ஒரு அப்சர்வேஷனும் ப்ராப்பரா இல்லாம சயின்டிபிக் வேர்ல்டுக்குள்ள சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் they have made further evidence. அதனாலதான் ஹவாயில இருக்கக்கூடிய ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணியும் அதே மாதிரி இன்னும் பர்செஷனா இருக்கணுங்கிறதுக்காக சைல்ட் கண்ட்ரில இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட்ல இருக்கக்கூடிய லார்ஜ் மில்லிமீட்டர் அண்ட் சப் மில்லிமீட்டர் அரை ஃபெசிலிட்டியை 2019ல யூஸ் பண்ணியும் எஸ் தேர் இஸ் பாஸ்பீன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அப்ப இந்த பாஸ்பீன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது நிஜமாலே இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது எங்க இருந்து இருக்குதோ, அதாவது வீனஸ்ல, ஏன்னா இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய டெலஸ்கோப்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த வீனஸை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இது இருக்கா அப்படிங்கிறதுக்கு அங்க போய் தான் மெஷர் பண்ணும் அப்படின்றது. ஆனா இதை மெஷர் பண்றக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும். ஸோ இட் இஸ் ஹேவிங் அ ஹை டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், டென்ஸான அட்மாஸ்பியர் பிளஸ் சல்பியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அட்மாஸ்பியர். ஏன்னா சல்பியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் இருந்தா அசிடிட்டிங்கிறது கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆசிட் ரெயின்லாம் ஃபார்ம் ஆகுறது அதனாலதான் அப்படின்னு பேசியிருப்பாங்க. யூபிஎஸ்சில ஆசிட் ரெயின் எதனால ஃபார்ம் ஆயிருந்ததுங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. அதனால இந்த வீனஸ் அப்படிங்கிறது ரொம்ப கொரோசிவான என்விரான்மெண்ட். அதனால ஏதோ ஒரு நீங்க வந்துட்டு மார்ஸ் மாதிரி நீங்க லேண்டிங் மிஷன்ஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அப்ப வீனஸ்க்கு மிஷன் அனுப்பணும் அப்படிங்கிறது நாசாவும் பிளான் பண்ணியிருக்காங்க, இஸ்ரோவும் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னதான் பிளான் பண்ணியிருந்தா கூட ரோவர்ஸ் மாதிரிலாம் நம்மளால லான்ச் பண்ண முடியாது. நம்ம சின்ன ட்ரான்ஸ், பலூன்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சு ஒரு ஆம்பிள் ஹைட்ல இருந்து என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். நாசா வீனஸ்க்கு மிஷன் அனுப்புறது அடுத்த வருஷம் அனுப்ப போறதா பேசிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்துட்டு 2023ல வந்துட்டு we are going to have one kind of mission to the Venus. அப்ப ஒரு காமனா மிஷன் ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு கண்ட்ரி தனியா பண்றதை விட 2-3 கண்ட்ரி சேர்ந்து கொலாபரேஷனா பண்ணும் போது அந்த ப்ராஜெக்டோட எஃபிஷியன்சியே வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் ஒரு கோஆபரேட்டட் கைண்ட்ல இந்த மிஷன் பண்ணும் போது என்ன மாதிரியான பிளானட் இதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, ஏன் திடீர்னு இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கொலாபரேஷன் மூலியமா இந்த வீனஸோட மிஷனை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article is again an editorial article, impediments to equal productivity and dignity அப்படிங்கிறது. இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு it was written by a person who is a disabled or differently abled person. He is a particular blind person. இவர் சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு லா கிளர்க்கா இருக்காரு. சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசேபிள்டு பீப்புளுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு எக்ஸம்ஷன்ஸ், அதாவது அவங்களை வந்துட்டு சொசைட்டில வந்துட்டு ஒரு வித மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப்ல அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய எல்லா நார்மல் ஆக்டிவிட்டிஸுமே அவங்க பண்ணணும் அப்படின்னாலே அதுவே ரொம்ப சேலஞ்சா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆர்டிக்கல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் பர்டிகுலரா கோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, பீயிங் அ பிளைண்ட் பர்சன் இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சிச்சுவேஷன்ல கூட இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனா இவருக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு லாயர் ஆகணும், பெருசா கோர்ட்ல வந்துட்டு எல்லாரும் மாதிரியும் வாதாடணும், ஒரு ஜுடிஷியரியில அடுத்தடுத்த போஸ்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆம்பிஷன்ஸ் இருந்தா கூட
இருக்கக்கூடிய சில கிரைட்டீரியாஸ் இன் ஜுடிஷியரியா இருக்கட்டும், இது எல்லாமே தங்கள அடுத்த லெவலுக்கு போக விடாம ஒரு பேரியராவே தடுத்துக்கிட்டே இருக்கு. நெறைய இடத்துல எங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தரதே கிடையாது. இதனால எங்களால ஈக்குவல் ப்ரொடக்டிவிட்டியும் காமிக்க முடியல. எங்களால ஒரு டிக்னிஃபைட் லைஃப்பும் வாழ முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் எஸ்சிசி ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் வெப்சைட்ல வந்துட்டு இந்தியாவோட லீகல் டேட்டா பேசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குமா. யார் யாரெல்லாம் லாயர்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் என்னென்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன் எஸ்சிசி ஆன்லைன்ல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஜட்ஜஸே இந்தியன் கோர்ட்ல வந்துட்டு இந்த எஸ்சிசி ஆன்லைன்ல இருந்து எடுக்கக்கூடிய டேட்டா பேஸை தான் ட்ரூ காப்பீஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா. ஆனா பீங் அ பிளைண்ட் பர்சன் இவருக்குன்னு சில பேரியர்ஸ் இருக்கு. அதாவது டேட்டாஸை வந்துட்டு இவரால ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல லேபிள்ஸை வந்துட்டு லிங்க் பண்றது கிடையாது, சர்ச் ஃபில்டர்ஸ் கரெக்டா இருக்கிறது கிடையாது. ஏன்னா சர்ச் ஃபில்டர்ஸ் கரெக்டா இல்லைன்னா ஸ்கிரீன் ரீடர்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்குங்கிறது நமக்கு ஆக்சசபிளா இருக்குது. ஆனா ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு இது ஆக்சசபிளா இல்ல அப்படிங்கறதே இது இவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஆக்சசபிள் கொடுக்க மாட்டாங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னால இந்த ஆக்சஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை ரொம்ப ஆக்சசபிளா ஆக்கணும் அப்படிங்கறதே வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லும் போது இது டிஃபென்ஸ்க்காக செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த யார் யாரெல்லாம் டிசேபிள்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான நம்ம படிக்கக்கூடிய டேட்டாஸ் கூட வெளியில வர மாட்டேங்குது. சரி இது வந்துட்டு நமக்கு வெளியில தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசேபிலிட்டினால என்னென்ன மாதிரியே கஷ்டம் அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு ட்வீட் அக்கௌண்ட்ல ட்வீட் பண்ணிருக்கும் போது இவரோட ட்வீட் அக்கௌண்ட்ல ட்வீட் பண்ணிருக்கும் போது ஒருத்தர் என்ன கமெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, கமான் எஸ்சிசி ஆன்லைன் இஸ் அ பிரைவேட் டேட்டா பேஸ், அதனால நீங்க உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் டு கெட் ஆக்சஸ் டு தி டேட்டாஸ் அப்படின்னு சொல்றதே இது வந்துட்டு ஆகாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் நம்பர் 12ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுத்திருந்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல பிரைவேட் என்டிட்டிஸ் விச் இஸ் ஹேவிங் அ ஷேர் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஸ்டேட் மாதிரி தான் கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது ஒரு பிரைவேட்டான டேட்டா பேஸ், அதனால நீங்க ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்திருப்பாரு இவரோட ட்வீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி. சோ அப்ப இந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ரெண்டு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் வந்துட்டு இந்த டிசேபிள்டு பீப்புள மத்தவங்களோட ஈக்குவலான நிலைமையான ப்ரொடக்டிவிட்டியும் கொடுக்க விடாம பண்ணுது. பிளஸ் இன்னொருத்தவங்களோட டிக்னிட்டியும் டிசேபிள்டு பீப்புளோட டிக்னிட்டியும் ஈக்குவலா இருக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூஷனரி மைண்ட் செட். ஒரு வெப்சைட் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்றீங்கன்னா இது டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, பிளைண்டுங்கிற பீப்புளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுதுங்கிறதுலே ஒரு மாதிரி இன்க்ளூசிவ் நேச்சர் கொண்டு வரணும். ஆனா சொசைட்டி எப்படி இருக்குன்னா யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், சில பேருக்கு தான் நாங்க பண்ணுவோம் சில பேருக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூஷனரி மைண்ட் செட்ல இருக்கு. செகண்ட், இந்த டிசேபிள்டு பீப்புளுக்கும் அவங்களோட உரிமைகளை வாங்க, நாங்களும் இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் எங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற ரெகனைஸே யாரு பண்றது கிடையாது. நீங்க வந்துட்டு பண்றது கிடையாது. எங்களுக்கும் ஃபேரான ட்ரீட்மெண்ட் அண்ட் ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எல்லா சர்வீசஸ்லயும் கொடுக்கணும், ரேதர் இட் பி பிரைவேட் ஆர் பப்ளிக். நீங்க எல்லாம் எங்களுக்கு செய்யறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆக்ட் ஆஃப் குட்னஸ் மாதிரியே செய்றீங்க. எங்களுக்கு அது உரிமை, உங்களுக்கு எப்படி அது உரிமையோ அதே மாதிரி எங்களுக்கும் இது உரிமை. அப்ப ரெண்டு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் வந்துட்டு பிரச்சனையாக்கும். ஒன்னு, நீங்க என்ன பண்ணாலும் ஒரு எக்ஸ்க்ளூஷனரி மைண்ட் செட்டோட பண்றீங்க. செகண்ட், எங்களுக்கும் அந்த உரிமைகள் கொடுக்கப்படணுங்கிறத நீங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதே சிச்சுவேஷன்ல தான் ஹி இஸ் கோட்டிங் அ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்ங்க. வி சுரேந்திரா மோகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பிரகாரம் தமிழ்நாடோட பாலிசி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு போஸ்ட் ரிசர்வ் பண்றாங்க டிசேபிள்டு பர்சனுக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவில் ஜட்ஜுக்கு அவரு பிளைண்டா இருக்காரு அப்படின்னா பிளைண்ட்னஸ் வந்துட்டு 40 to 50% எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதுதான் ரேஷனல் அண்ட் ரீசனபிள் லெவல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் வேர்டிக் கொடுத்துரும். அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் வந்துட்டு ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் சைட் பார்க்கக்கூடிய திறன் ஓரளவு ரீசனா இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணும் போது இந்த ரீசனபிள் சைட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால ரொம்ப கம்ப்ளீட்டா பிளைண்டா இருக்கக்கூடிய இம்பார்ட் விஷன் இருக்கக்கூடியவங்களால ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த இடத்துல ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. சோ அப்ப இது என்ன மாதிரியான ஒரு லைன் ஆஃப் திங்கிங்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன் அது எப்படி அந்த திங்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு
ஒரு பிளைண்ட் பர்சன் அப்படிங்கிறது ஒரு பிளைண்ட் பர்சன் அப்படின்னு வந்துட்டாருன்னா இவர் வந்துட்டு கண்ணு தெரியாதவர், இவரால சில வேலைகள் பண்ண முடியாது அப்படின்னு தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்களே ஒழிய இவங்க எதை முன்னாடி வச்சுட்டு ஆரம்பிக்க மாட்றாங்கன்னா இவர் ஒரு மனுஷன், அவர் rather it be blind or a normal person, அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அவருக்கு he is having a choice to make என்ன மாதிரியான ப்ரொஃபஷன் நான் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் என்னோட லைஃப்ல கொண்டு வரணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடியவர் அவர். rather it be he is blind or a normal person, இவங்க பிளைண்டுங்கிறத பேசிக்கா வச்சுதான் பாக்குறாங்களே ஒழிய ஒரு இண்டிவிஜுவலுக்கு he is having the right to make choicesங்கிறத வச்சே வேர்டிக்ஸ் கூட வர மாட்டேங்குது. அப்ப இதுல எங்களை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். சோ இதை தாண்டி ஒரு கேஸ்ல பிவி பவித்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சில அவுட்கம்ஸ் வந்துட்டு இதுல கொண்டு வந்து, அதாவது ஒரு சில இடத்துல பெஞ்ச்மார்க் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இந்த பெஞ்ச்மார்க் எஃபிஷியன்சி அதாவது ஒரு ஜுடிஷியரி வேர்டிக் கொடுக்குதுன்னா அந்த பெஞ்ச்மார்க் எஃபிஷியன்சி எதுல இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கறதுல இருக்கணும் அப்படின்னு. சோ நம்மளோட ஜுடிஷியலோட கமிட்மெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஜஸ்டிஸ் சோசியல் ஆர்டர் கொண்டு வரதுல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்ப மார்ஜினலைஸ்டு பீப்புளையும் இந்த கவர்னன்ஸ் பேட்டர்னுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் தான் கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் திங் இஸ் இது வந்துட்டு ஜுடிஷியரியில பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பிரச்சனை, ஏன்னா இவரால டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியல, ஒன்னு எக்ஸ்க்ளூஷன் கைண்ட் ஆஃப் திங், இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சசிபிலிட்டியில வந்துட்டு he is not able to do. இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பப்ளிக் இமேஜினேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தர் கால் நொண்டியா இருக்காரு, கண்ணு தெரியாம இருக்காங்கன்னாலே நம்ம என்ன கொடுப்போம், போய் காசு கொடுப்போம்ல, அவருக்கு நம்ம காசு கொடுத்துட்டாலே நம்ம ஏதோ ரொம்ப நல்லது பண்றோம் இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியர் வந்துருது. அப்ப இது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த இது பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு இது என்னது we have did something good in our lifeங்கிற மாதிரி இதுவே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் எங்களை பண்றது அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் இது பண்ணிட்டு இவர் பிளைண்ட் அப்படிங்கறதுனால காசு கொடுக்க கூடாது, இல்ல பிளைண்ட் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இல்லாம ட்ரீட் ஹிம் as a person. உங்களுக்கு எவ்வளவு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஃபுல்லான இன்க்ளூஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எப்படி ஒரு அபிஷியல் பில்டிங் ஆக்சஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு டிசேபிள்டு பர்சனும் ஒரு அபிஷியல் பில்டிங்கோ இல்ல ஒரு அபிஷியல் நியூஸ் ஆக்சஸ் பண்ணுங்கிறது அவரோட பேசிக் ரைட்ஸ். என்னதான் ரைட் டு டிசபிலிட்டி ஆஃப் ஆக்ட் 2016ல செக்ஷன் 46 ஆஃப் தி ஆக்ட் வந்துட்டு எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது பப்ளிக் ஆர் பிரைவேட் எல்லாருமே இந்த ஆக்சசபிலிட்டியோட ரூல்ஸை கம்ப்ளை பண்ணி ஆகணும், 2 வருஷத்துக்குள்ள நீங்க ஆக்சசபிலிட்டி அப்படிங்கறத கம்பைல் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்தியா ஹஸ் லான்ச் ஆக்சசபிள் கேம்பெயின் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இத லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட்டா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்ப அந்த என்ன பண்ணல அப்படின்னா ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை எங்களுக்காக. அப்ப the firm commitment என்ன இருக்கணும் அப்படின்னா 2 ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றீங்களோ அவங்களோட இன்க்ளூட் பண்ண ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது இவங்களோட பர்த் ரைட் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னா ஒரு டிசேபிள்டு பர்சன் வந்துட்டு நான் ஜாஸ்தி எல்லா அப்டக்கல்ஸையும் தாண்டி வராங்க அப்படிங்கறத நீங்க பிரைஸ் தான் பண்றீங்களே ஒழிய ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க யாருமே யோசிக்கவே மாட்டேன்றீங்க. வாட் கேன் பி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு, ஏன்னா பிளைண்ட் இஸ் கெட்டிங் இன் டு ஐஏஎஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது மீடியா இஸ் கோயிங். ஆனா இது ஏன் நீங்க இவ்வளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ரீசன் இவங்க அவ்வளவு அப்டக்கல்ஸை தாண்டி வராங்க அப்படிங்கறதுனால தான். அவங்க என்னென்ன அப்டக்கல்ஸை தாண்டி வராங்களோ அதை சால்வ் பண்ணுங்க, அதை ரிவர்ஸ் பண்ணுங்க, அவங்க அந்த கஷ்டத்தை படாத மாதிரி பாத்துக்கோங்க. தட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article is parliamentary and its panel. சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸை பத்தி. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிற கான்செப்டே ஜெனரலா பார்லிமெண்ட் என்ன வேலைங்க பண்ணுவாங்க, லா மேக் பண்ணக்கூடிய வேலை பண்ணுவாங்க. இந்த லா அப்படின்னு மேக் பண்ணும் போது ஒரு ஆக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா இட் வில் ரன் 4 pages. இதுல கிளாஸஸ் என்ன சொல்லுது, சப் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல டீடைல்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது போகணும். அப்படிங்கிறதுக்காக எல்லா கிளாஸஸையும் பார்லிமெண்ட்ல உட்காந்து டிபேட் பண்ண முடியாது, பிகாஸ் there is so much of time constraint. அப்படிங்கிறதுனால 1993ல டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த
1993 departmental standing committees பிரகாரம் இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே the rule book of Lok Sabha and Rajya Sabha இருக்கு, which says that கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பத்தி எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் a joint committee அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜ்யசபால இருந்தும் மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோக்சபால இருந்தும் மெம்பர்ஸ் இருப்பாங்க. when you take ராஜ்யசபா members it is going to be 10 members. லோக்சபால 21 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் கமிட்டில மெம்பர்ஸா இருப்பாங்க. டோட்டலா எத்தனை பேர் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? இந்த 31 மெம்பர்ஸுக்கான டேர்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 year. be very clear. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டேர்ம் இஸ் 1 year. கமிட்டிக்கே 1 year டேர்ம் அப்படிங்கிறது கிடையாது. இது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரூல் நம்பர் 331D கடியில இருக்கக்கூடிய சப் ரூல் 4. ராஜ்யசபான்னு எடுத்துட்டீங்கன்னா ரூல் 269 இருக்கக்கூடிய சப் ரூல் 3 கடியில என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இந்த மெம்பர்ஸுக்கு 1 year டேர்ம் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் தட் மினிஸ்டர்ஸ்னால இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்குள்ள மெம்பரா ஆக முடியாது. as of now there are 24 departmental standing committees அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப உள்ள இருக்கக்கூடிய மெம்பரோட டேர்ம்ஸ் எவ்வளோ? 1 வருஷம் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபாவோட டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது 5 வருஷம், ராஜ்யசபா அப்படிங்கிறவங்களோட டைம் ஸ்கேல் வந்துட்டு 6 வருஷமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்ப ரெனியூவல் ப்ராசஸ் ஆஃப் யுவர் ராஜ்யசபா அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும். whereas லோக்சபா அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு அவங்க வந்துட்டு unless and until it is dissolved 5 வருஷத்துக்கு they are going to rule அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல மெம்பர்ஸுக்கு 1 வருஷம் அப்படின்னு ஒரு டைம் ஸ்கேல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த 1 வருஷம் டைம் ஸ்கேல் வரும், ஒருவேளை அவர் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிடுற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களோட வேலைகளை ப்ராப்பரா செய்ய முடியல. அதனாலதான் ரீசெண்டா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ரூல்ஸை வந்துட்டு நம்ம அமெண்ட் பண்ணணும். இந்த யாரெல்லாம் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டில மெம்பர்ஸா இருக்காங்களோ இவங்களுக்கு பிக்ஸ்டு டென்யூரா 2 வருஷம் கொண்டு வரணும், 1 வருஷம் கிடையாது அப்படின்னு ராஜ்யசபாவோட சேர்மன் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இந்த ராஜ்யசபாவோட சேர்மன் மட்டும் சொன்னா பத்தாது, லோக்சபாவோட ஸ்பீக்கரும் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறது ராஜ்யசபான்னு வந்துட்டீங்கன்னா சேர்மன் will appoint, லோக்சபான்னு வந்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர் will appoint. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணாதான் இது முடியும். ஆனா இந்த ஒரு தாட் வந்துட்டு இட் இஸ் வேலிட் அண்ட் குட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ் வேலிட் அண்ட் குட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் ஒரே நேரத்துல இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கான மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது ஒரே நேரத்துல கோயின்சைட் ஆகவே ஆகாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லோக்சபாவுக்கா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் நாமினேட்டிங் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டிங் மெம்பர்ஸ் டு திஸ் ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிறதே கோயின்சைட் ஆகி வரும். இதுக்கு முக்காவாசி ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட டைம் ஸ்கேல் தான். அதாவது ராஜ்யசபாக்கு it is a permanent body, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசா மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. whereas லோக்சபாங்கும் போது 5 வருஷம் அப்படிங்கறதுனால வெவ்வேறு நேரத்துல இது ரினியூ ஆகிக்கிட்டே அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இவங்க எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒரு விஷயத்த பண்ண முடியும். பிளஸ் இது 1 year டேர்ம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடத்துல இந்த ஆனுவல் ரினியூவல் அப்படிங்கிறது ரொம்பவே தடப்பட ஆரம்பிக்குது. அப்படிங்கறதால why can't we increase the time scale? ஏன் நம்ம வந்துட்டு இந்த டைம் ஸ்கேல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப the language of the rules of the two houses are very clear. உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு தான் 1 year term, which means that உங்களோட ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்கு. அப்படிங்கறதுனால 2 ஹவுசஸுக்கும் வேற மாதிரியான டைம் ஸ்கேல் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு 1 year இவங்களுக்கு 1 year அப்படின்னு வரும்போது எப்படியும் லோக்சபால நிறைய தடவை ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ராஜ்யசபால டைம் ஸ்கேல் இஸ் வெரி லிமிடெட். அவங்களால கொஞ்ச நாள் தான் என்னவா இருக்க முடியும், மெம்பர்ஸாவே இருக்க முடியும். அப்ப ரூல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஷுவல் வேகன்சிஸ் அப்பப்ப இருக்கிறத மட்டும் அப்பப்ப ஃபில் பண்ணிட்டு மத்தபடி இந்த மெம்பர்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய பவர்ல இந்த டென்யூரை இன்க்ரீஸ் பண்றது தப்பு கிடையாது. 2 வருஷம் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு பிக்ஸ்டு டென்யூர் சிஸ்டமா போயிடும், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் ரைஸ் ஆகாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்கோம். The next article is about Atal Tunnel offers all year connectivity அப்படிங்கிற ஆர்டிக்கல். சரி, இது என்ன
ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ டனல்டு ப்ராஜெக்ட். பிற்பாஞ்சல் ரேஞ்ச கொடைஞ்சு உள்ள டனல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தட் கனெக்டிவிட்டி வந்துட்டு ஆல் இயர் தி ரவுண்ட் இருக்கும். ஏன்னா ஸ்னோஃபால் இருக்கிறதுனால முக்காவாசி கனெக்டிவிட்டி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணி கனெக்டிவிட்டி ஆல் இயர் ரவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் டனலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயோட பேர்ல அட்டல் டனல் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஹைவே தட் இஸ் கால்ட் அஸ் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஹைவே டனல். டனல் மூலியமா கிட்டத்தட்ட 10,000 ஃபீட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டனல் இஸ் திஸ். எந்தெந்த ரீஜன்ஸை கனெக்ட் பண்ண போகுதுன்னா மணாலில இருந்து லேக் ரீஜனை கனெக்ட் பண்ண போகுது. மணாலி அப்படிங்கிறது ஒரு மணலி இட் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். லேக் அப்படிங்கிறது லடாக் ரீஜன்ல இருக்கு. இந்த ரோட யாரு போடுறாங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த எண்ட் ஆஃப் தி மந்த்ல இதை திறந்து வைக்க போறாங்க. இந்த டனல் இஸ் கம்ப்ளீட்லி equipped with CCTV cameras at every 60 meters. எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் இந்த டனல்ல இருந்து ஃபார் எவ்ரி 500 மீட்டர்ஸ்ல. பிளஸ் இதனால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆல் வெதர் கனெக்டிவிட்டியை தாண்டி மணாலி அண்ட் லேக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் தட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ம்ஸ் டேங்க்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியரா ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம என்ன பண்ணிடலாம் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிறது. The next article that we'll read is Essential Commodities Bill passed அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த Essential Commodities Bill Amendment Bill எதை அமெண்ட் பண்ணுதுன்னா 1955 ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் பண்ணுது. இவங்க இந்த பில் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் ஃபுட் குட்ஸ் அதாவது சிரல்ஸ், பல்சஸ், எடிபிள் ஆயில்ஸ், ஆனியன், பொட்டேட்டோஸ் இது எல்லாத்தையும் டீரெகுலேட் பண்ண போறோம். ஏன்னா வெங்காயம், அரிசி இதோட விலை எல்லாம் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்ணி, ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஹோர்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இது என்ன ஹோர்டிங்னா வெங்காய விலை வந்துட்டு இன்னைக்கு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபாயே ஜாஸ்தியான விலை தான். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா மக்களுக்கு வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஏன்னா நம்மளால எந்த ஒரு டிஷ்ஷையும் வெங்காயம் இல்லாம யோசிச்சு பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் சப்ளை கம்மியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல யார் விற்கிறாங்களோ இவங்க கொஞ்ச நாளைக்கு இதை மறைச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு பாக்குது ஹோர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சோ அப்ப பதுக்கி வைக்குதல், அதனால பிரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும். இதனால இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், மூவ்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் செவரல் ஃபுட் குட்ஸை ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பில் என்ன சொல்லுதுன்னா நாங்க இது எல்லாத்தையும் டீரெகுலேட் பண்ண, அதாவது நீங்க எவ்வளவு வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்கிறத நாங்க பண்ண போறோம். சரி, அப்ப கவர்மெண்ட் எந்த விதமான ரெகுலேஷன் நீங்க கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் we will bring regulation. எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நாங்க இதை ரெகுலேட் பண்ணோம். அது என்ன சார் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை ரீட்டைல் லெவல்ல பிரைஸ் வந்துட்டு 50%, அதாவது ஆவரேஜா பெரிஷபிள் குட்ஸ், நான் பெரிஷபிள் குட்ஸ்க்குன்னு ஒரு ஆவரேஜ் ரைஸ் வந்துட்டு ஒரு பிரைஸ் ரைஸ் இருக்கும். அந்த ஆவரேஜ் பிரைஸை காட்டிலும் 50% 25 ரூபால 50% பிரைஸ் ரைஸ் அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு நான் பெரிஷபிள் குட்ஸுக்கு சிரல்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல 50% போச்சு அப்படிங்கிற பட்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலேட் பண்ண ஆரம்பிப்போம். சரி சார், வெங்காயம், தக்காளி அப்படி இருக்கக்கூடிய பெரிஷபிள் குட்ஸுக்கு இஃப் இட் இஸ் தேர் இஸ் 100% இன்க்ரீஸ் இன் பிரைசஸ் அப்படிங்கிற கூடிய பட்சத்துல தான் நாங்க ரெகுலேஷனுக்கே வருவோம் அப்படிங்கிற சேஞ்சை வந்துட்டு கொண்டு வந்து இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் பண்ணிருக்காங்க. The next article is Ajit Doval walks out of the SCO interaction. சரி, இந்த ஆர்டிகல் வந்துட்டு இட் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை, ஏன்னா SCO பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. SCOட ஃபாரின் செக்யூரிட்டி மீட்டர்ஸ் ஆர் த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இஸ் அஜித் டோவல். இந்த SCOல இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸோட மெம்பர் கண்ட்ரீஸோட இந்த அட்வைசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க via வீடியோ கான்ஃபரன்சிங். இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேசும்போது அவருக்கு பின்னாடி பாகிஸ்தானோட நேஷனல் மேப் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. ரீசெண்டா தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்ததுன்னா பாகிஸ்தான் தங்களோட மேப்பையே கம்ப்ளீட்டா மாத்தி ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் அவங்களோட டெரிட்டரியா எடுத்துக்கிட்டாங்க. முனாவர் அண்ட் ஜுனாகத் அப்படிங்கிற இந்த 2 பிளேசஸையுமே அவங்களோட டெரிட்டரியா அவங்க வந்துட்டு காமிச்சு ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா
இந்தியா கம்ப்ளீட்டா இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா எங்களோட டெரிட்டரி அண்ட் சாவரனிட்டியை நீங்க அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு இதுக்கு கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது அப்போஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் பாகிஸ்தான் அவர் வீடியோ கான்பரன்சிங்ல பேசும்போது அவரோட பேக்ரவுண்ட்ல பாகிஸ்தானோட நியூ மேப்பை வந்துட்டு கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சேர்த்த மாதிரி இருக்கக்கூடிய மேப். இது இந்தியாவை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருந்ததுனால அஜித் டோவல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மீட்டிங்கோட பாதியில இருந்தே மீட்டிங்கை விட்டு வெளியில வந்துட்டாரு. ரஷ்யா தான் இப்போதைக்கு இந்த எஸ்சிஓட மீட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய தடவை பாகிஸ்தான் கிட்ட இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது எஸ்சிஓ சார்ட்டரையே வயலேட் பண்ற மாதிரி, ஏன்னா எஸ்சிஓ அதுல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸோட சாவரனிட்டி, செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா திஸ் வில் பி அஃபெண்டிங் ஃபார் இந்தியான்னு சொன்னதுக்கு அப்புறமும் மாட்டி கூட பாகிஸ்தான் ஹஸ் displayed this particular map அப்படிங்கிறதுனால நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் he would have got out of this particular meeting. The next article is the last one, new powers for aviation regulator. இந்த particular parliament sessionல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏர்கிராஃப்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2020 அப்படின்னு ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க. லோக்சபால மார்ச் 17 பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபால பாஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் எதை அமெண்ட் பண்ண போகுது? ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 அமெண்ட் பண்ணி ஏர்கிராஃப்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2020 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ரெண்டு விஷயத்தை பத்தி ஜாஸ்தியா பேசுறாங்க. ஒண்ணு, எந்தெந்த மாதிரியான பாடிஸ் எல்லாம் இருக்கும், அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய பாடிஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, அதாவது டிராபிக் எப்படி இருக்குங்கிறத இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பியூரேஷன் ஆஃப் சிவில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத இவங்க பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வந்துட்டு ஏர்கிராஃப்ட்ஸ்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும், அதை இன்வெஸ்டிகேட் பண்றதா இருக்கட்டும், அதை இவங்க பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே மேக்சிமம் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ்னால தான் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இவங்களுக்கு எந்த ஒரு லா அடியிலையும் பேக்கிங் இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் கொடுக்குறாங்க. பிளஸ் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் யார் யாரெல்லாம் ஏர்லைன்ஸா இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க ஒருவேளை எந்த ஒரு கைட்லைன்ஸ் ஆஃப் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனை மீறாங்க அப்படின்னாலும் பெனாலிட்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு 10 லட்சமா இருக்கு. இது 1 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆஸ் பர், ஏன்னா சில யுனைடெட் நேஷன்ஸோட வாட்ச் டாக்ஸா இருக்கட்டும், யூஎஸோட இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியால சில செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நீங்க கொண்டு வரணும் இந்த ஏவியேஷன் ஈகோ சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் சம் ஆஃப் தி 6 ஏர்போர்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட்டைஸும் பண்ணிருக்காங்க as per this particular amendment. பிளஸ் இதுல என்ன ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. இந்த ரெகுலேட்டர்ஸை நீங்க எப்படி அப்பாயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸை வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு பத்தியும் கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். அதை பத்தி நீங்க எதுவுமே பேசவே இல்லையே. அண்ட் பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு வரும்போது யூ ஹாவ் டு திங்க் ஆன் திஸ் பிரைவேட்டைசேஷன். கம்ப்ளீட்டா பிரைவேட்டைஸ் பண்றதுல வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. சோ இதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Concur Rise and press the bell icon for further notifications. Thank you.